வணக்கம். சிதைக்க உணவை மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு நீரிழிவு நோய் டயாபிட்டிஸை பற்றி பார்க்கலாம். சாதாரண பொதுமக்களாக இதை வந்து 2 வகையாக பிரித்து நம்ம பார்க்கலாம். முதல்ல ஜெனட்டிக்காக பார்க்கலாம். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வீட்டில் யாராவது பெரியவங்களுக்கு இருந்தது நமக்கு வருது அப்படிங்கிறப்போ அது ஒரு வகையாக எடுத்துக்கலாம். இன்னொரு வகை வந்து தேவைக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு இப்போல்லாம் நிறைய கிடைக்குது. நிறைய சத்துக்கள் சாப்பிட்றோம், நிறைய தேவையில்லாத உணவுகள் வேற நிறைய சாப்பிட்றோம். அதுக்கு போதுமான உடற்பயிற்சியோ சிந்தனையோ எதுவுமே இல்லாமல், வேலை பளு இல்லாமல் நம்ம இருக்கிறதாலையும் டயாபிட்டிஸ் வரலாம். இதில் வந்து வேலை பளுவும் சொல்லிட்டு இன்னொன்று சிந்தனை அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. சிந்தனைங்கிறப்போ படிக்கிற குழந்தைகளும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, நல்ல யோசனைகள் இருக்கும் போது நிறைய எனர்ஜி தேவைப்படும். மூளைக்கு வந்து அதிகமான சத்துக்கள் தேவைப்படும். நம்ம சாப்பிட்ற ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே எனர்ஜியாக மாதிரி நமக்கு நல்ல சிந்தனைகளை நிறையவே கொடுக்கும். இது ரெண்டுமே இல்லாததால நம்ம சாப்பிட்ற அதிகமான ஊட்டச்சத்து என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜியை கன்வெர்ட் ஆகாமல் கழிவுகளாக வெளியேறுது. அதனால தான் நீரிழிவு நோய் அதிகமாக வந்துடுது. நம்ம உடம்புல சுரக்கிற இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சத்துக்களை வந்து எனர்ஜியாக மாற்றி கொடுக்குற தன்மை இதுக்கு இருக்குது. ஆனால் நம்ம அதிகமான ஊட்டச்சத்து எடுத்து அதுக்கு போதுமான அளவு வேலைகளும் இல்லாமல் சிந்தனைகளும் இல்லாமல் மன அழுத்தத்தோட ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறதால இது எல்லாமே அஜீரண கோளாறு, அதாவது சீரணத்தை வந்து மாற்றி நிறைய சீரணம் செய்யும் போது அது வந்து சத்துக்களாக நம்ம உடம்புல சேராமல் நீரிழிவாக அதிகமான கழிவுகளாக நம்ம உடலை விட்டு வெளியேறுது. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் நமக்கு நீரிழிவு நோயை தருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் தேவையில்லாமல் நிறைய சாப்பிட்றதாலையும் அதிகமான ஊட்டச்சத்து எடுத்துக்கிறதாலையும் இந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு வரவும் செய்யலாம். இந்த ஸ்ட்ரெஸ் கடைசியாக நமக்கு நீரிழிவில் கொண்டு போய் விடலாம். இந்த மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்காமல் இருக்கக்கூடாது. கரெக்டாக சிந்தனைகள், நல்ல சிந்தனைகளை நம்ம கொண்டு வரணும். தேவையான அளவு கரெக்டான ஊட்டச்சத்து நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு ஊட்டச்சத்து மட்டும் கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம சிந்தனைகள் சொல்கிற போது நம்ம எவ்வளோ யோசித்து படிக்கிறோம், எவ்வளோ யோசித்து நம்ம மூளைக்கு வேலை கொடுத்து நம்ம வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறத கவனம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற பல உணவை நம்ம சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த நீரிழிவு நோய் வந்தாலுமே சித்த மருத்துவர் அணுகி சித்த மருந்துகள் சாப்பிட்டுட்டு இதை திரும்பவும் ஒன்ஸ் ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீரிழிவுல வந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அதை திரும்பவும் அதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப உதவும். திரும்பவும் சொல்கிறது தான், நிறைய ஊட்டச்சத்து எடுத்துக்கிட்டாலும் வேலை அதிகமாக செய்யணும். அப்படி இல்லைன்னா சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக இருக்கணும். சிந்தனைன்னு சொல்லும் போது நம்ம வேலை செய்கிற இடத்துல உள்ள கம்பேரிஷன், பொறாமை, கம்பேரிஷன் ரெண்டுமே இல்லாமல் நம்மளோட லைஃப்பை மட்டும் சிந்திச்சு கரெக்டாக கொண்டு போனோம் அப்படின்னா இந்த நீரிழிவு நோயிலேருந்து வெளியே வரலாம். ஏன்னா இப்போ சயின்ஸோடு சேர்த்து இந்த நீரிழிவு நோய் சித்த மருந்தோடு சேர்த்து நம்ம பார்க்கும்போது சித்த மருந்துகள் ஒன்ஸ் நம்ம இன்சுலினை சுரக்க வச்சு கரெக்டாக அந்த நீரிழிவு நோயிலேருந்து வெளியே வந்துட்டு திரும்பவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா 2 விஷயம்தான். திரும்பவும் சொல்கிறது உடற்பயிற்சி, அடுத்தது சிந்தனை. இது 2மே நம்ம கட்டுக்குள்ளே தான் இருக்கணும். சிந்தனைன்னு சொல்லும் போது படிக்கிற குழந்தைகளுக்கு நமக்கு அதாவது ஜெனட்டிக்காக வர நீரிழிவு நோயை தவிர அவங்களுக்கு சிந்தனைகள் எப்போதுமே நல்லதாக தான் இருக்கும். அவங்களுக்கு ப்ரியர் ப்ரெஷர் வந்து அவங்களோட 8th ஆரம்பிக்கும். ஸோ அவங்களோட லைஃப்பை அவங்க அழகாக கொண்டு போவாங்க. அவங்க என்ன செய்யணும், நல்லா விளையாடுறதும் சரி, அவங்களோட படிப்பில் எவ்வளோ கவனம் செலுத்தணுங்கிறதும் சரி, அவங்க விளையாட்டில் ஏதாவது கவனம் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் கவனம் இருந்தாலும் சரி, அவங்க சீராக எடுத்துகிட்டு கொண்டு போவாங்க. ஆனால் பெரியவங்கள ஆக 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 நமக்கு என்ன வருதுன்னா வேலையிலையும் சரி படிப்புலையும் சரி மற்றவங்கள பார்த்து நம்மளோட எய்மை வந்து தொலைச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் மன அழுத்தத்திலே நம்ம போகிறதால சீக்கிரமாக நமக்கு நீரிழிவு நோய் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா சிந்தனைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இந்த கெட்ட சிந்தனையிலேருந்து வெளியே வர்றது, கம்பேரிஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒவ்வொரு வழிகள் கண்டிப்பாக இருக்கும். அவங்கள தன்னையே கவுன்சிலிங் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது ஒரு கோயிலுக்கு போகிறதாகவும் இருக்கலாம், சிறிது நடைப்பயிற்சி செய்கிறதா இருக்கலாம், மற்றவங்க பெரியவங்க கிட்ட பேசுகிறதா இருக்கலாம், இல்லை குழந்தைகளோட விளையாடுறதா இருக்கலாம். ரிலீஃபும் நமக்கு கிடைச்சிடும். ஆரோக்கியமே வாழ்வோம். இதை பற்றி பேசணும் நீங்கள் நினைச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கிறேன் அனுப்புங்க.